ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புது உத்வேகத்தோடு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வரார். அப்படி அவர் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் லால் சலாம். இந்த படம் February 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. என்னதான் மிகப்பெரிய வரவேற்பு இல்லைனாலும் படத்தில் சூப்பர் ஸ்டாரை பார்த்ததே போதும் சொல்லிட்டு எல்லா ரசிகர்களாலும் மிக பெரும் பாராட்டு மழைகளை குவிக்கப்பட்டு வருது. ஒரு பக்கம் ப்ளூ சட்டை மாறன் நம்ம சூப்பர் ஸ்டார் கேலி செஞ்சு வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்ததே போதும், அவர் கேமியோ பக்காவா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் முன்வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் இந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய நடிகர் நடிக்கணுமா அப்படின்ற கேள்வி எல்லாராலும் எழுப்பப்படுது. ஆனாலும் நடித்து முடிச்சுட்டாரு, படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ அவருடைய இன்னொரு பொண்ணுடைய டைரக்ஷனில் ஒரு கேமியோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கேமியோ பண்ணுறதுன்றது அவருடைய பெருமையை குறிக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் முடிந்துவிடும். அது முடிஞ்சதும் ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் பிஸியாக நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மாண்டமாக தலைவர் 171 படத்தோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காரு. மேலும் லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா கதையை எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடியூஷன் பண்ண போகிறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ண போகிறாரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 பூஜையை ஏப்ரல் 14 அப்போ ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து தலைவர் 171 படத்துடைய பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து படத்தை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தலைவர் 171 படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதுக்கான லொக்கேஷன்ஸ், செட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காரு. மேலும் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா சில போர்ஷன்ஸை ஷூட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காரு. இதனால் பக்காவாக பார்த்தீங்கன்னா வெட்ட இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பார்த்து ஒன்றுத்தையும் பண்ணியிருக்காரு. ஏன்னா லியோ படம் அந்தளவுக்கு சரியாக போகலை. அதை தொடர்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு வரணும். மேலும் போதைப் பொருள் அது சம்பந்தமாக இந்த படம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எல்சியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது. நீங்கள் தலைவர் 171 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.